ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருமுறை வழக்கம் போல ஜபக்குடைக்கு வருகிற 2 சகோதரிகள், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வீட்டு வேலை செய்து தான் தங்கள் ஜீவனத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அக்காவிற்கு ஒரு மகன் மட்டும் உண்டு, தங்கைக்கு திருமணமாகவில்லை. அந்த மகனுக்கு கூட திருமணம் செய்து ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இப்படியாக அவர்கள் சைதாப்பேட்டை பகுதியில் ஜாபரகாம்பேட்டை அருகாமையில், அந்த சுடுகாட்டுக்கு அருகாமையில் அவர்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு சிறிய வீட்டு மனை உள்ளது. அந்த இடத்தை அபகரித்து கொள்ளும்படியாக அங்கே அருகாமையில் இருக்கிற உறவினர்கள் ஏதோ செய்வினை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அடிக்கடி வந்து மிகுந்த மனவேதனையோடு கூட அந்த ஜெப குறிப்பை சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் இந்த ஜெப கொடுக்கைக்கு வரும்போது, அம்மா, எங்களுடைய மகன் ஒரு 10 நாள் ஆகிறது, எங்கே போயிருக்கிறான் என்று தெரியவில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட அறிக்கையிட்டார்கள். ஜெபித்தோம். ஓரிரு மாதங்கள் கடந்து போய்விட்டது. அந்த மகன் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் மிகுந்த ஒரு துக்கத்தோடு கூட அவர்கள் இந்த உபவாச கூடுகைக்கு வந்து கண்ணீர் விட்டு, என் மகன் எப்பொழுது வருவான், எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையே, மருமகள் மீண்டும் மாதமாக இருக்கிறாள், குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள், ஏற்கனவே ஒரு குழந்தை, அவளும் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறாள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி மிகுந்த மனவேதனை அடைந்தார்கள். நான் மிகுந்த பாரத்தோடு கூட அந்த அருமையான சகோதரி சுசிலாவின் தலையில கையை வைத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு மகத்துவமான காரியத்தை அடிமைக்கு வெளிப்படுத்தினார். அந்த மகன் கட்டுண்டவனாக ஒரு மந்திரவாதம் செய்கிற ஒரு மனுஷி ஒரு குளக்கரையில் அமர்ந்திருப்பது போல இருக்கிறது. அந்த குளத்துக்குள்ளாக அந்த மகனை அமுக்கி தலைமுடியை பிடித்து அப்படியே அமுக்கி வைத்து கொண்டு குளக்கரையில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காட்சி. ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அற்புதமான கரம் அந்த மகனை, அந்த மனுஷி கையில் முடியை பிடித்து அமுக்கி தண்ணீருக்குள் வைத்து கொண்டிருக்கிற காட்சி. கர்த்தருடைய கரம் அந்த மனுஷனுடைய கையை தட்டி அந்த மகனுடைய முடியை பிடித்து அப்படியே அந்த குளத்திற்குள்ளாக இருந்து அந்த மகனை வெளியே எடுத்து போடுகிற ஒரு காட்சியை காண்பித்தார். ஜெபித்து முடித்த உடனே, நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்கள் மகன் வந்து விடுவான், நீங்கள் அடுத்த வாரம் ஜெபக்கூடுகைக்கு வரும்போது நிச்சயமாக சாட்சி சொல்வீர்கள், கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்து விட்டார் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுவாரம் வரும்போது அந்த மகனோடு கூட அந்த குடும்பத்தார் வர கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது அந்த மகன் சொன்ன காரியம், நான் கல்கத்தா பகுதிக்கு ஒரு லாரியில் ஏறி சென்று விட்டேன். 2-3 மாதம் அங்கே இருந்தேன். அதற்கு பின்பு ஒரு மனிதரிடத்தில் என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்லும்போது அவர் சென்னைக்கு வருகிற அந்த லாரியிலே என்னை அழைத்து வந்து சென்னையில் என்னை இறக்கி விட்டு விட்டார். நான் அங்கிருந்து என் வீட்டிற்கு வந்து விட்டேன் என்று சொல்லி சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த குடும்பம் மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, உங்களுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த தொலைந்து போன மகன் அவனுடைய கட்டுகளிலிருந்து, அந்த குடும்பத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவனை மீண்டுமாக தன் தாயோடு கூட இணைத்து இன்றைக்கு குடும்பமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், இப்படியாக எந்தெந்த குடும்பங்களிலே பிரச்சனைகள் பாடுகள் உண்டோ, செய்வினை மருந்து மாயம் என்று கட்டுகள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக உடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய விடுதலைகளை இங்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
அடிமையை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்ணை சொல்லுகிறேன். 9841-766-842. மீண்டுமாக சொல்லுகிறேன், 9841-766-842. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.